3 முறை கால் வந்துட்டு உதவுது. பாசமாபற்றறுத்து பாரிக்கும் மாரியனே. அக்கா உன்னைத்தானே கூப்பிட்டுருக்காரு, என்னைய அக்கா கூப்பிட்டாருன்னு அவன் நினைக்கான். அப்படி தானடா? பார்த்தியா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு உடன்பட்ட கன்னி தேவதை உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கு. நீண்ட காலங்களாக அறிகுறி காட்டி கொண்டிருந்த தெய்வம் இப்பொழுது உன்னுடைய மேனியிலே இறங்கி ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு ஆவேசத்தையும் உடம்புல ஒரு பெரிய மெய்சிலிர்ப்பு ஒரு கணத்தையும் கொடுத்து சில சமயத்தில் ஒன்று ஆட்டுது. கால் ஒன்று அந்த தெய்வம் எனக்கு உடம்புல இருக்கிறது நல்லதா அல்லது அதை தனிய வைக்கிறது நல்லதான்னு நான் முடிவெடுக்கணும். உங்களுக்கு அந்த சிந்தனையே வரல. அது என்னவெல்லாம் செய்யும்? ஒரு உரைக்குள் 2 கத்திகளை வைத்தது போல நம்முடைய மனம் தனிப்பட்ட மனமாக இருக்கும் பொழுது இன்னொரு ஆத்மாவினுடைய அதிர்வு சக்தியோ ஜீவகாந்த சக்தியோ நம்முடைய உடலை தொட்டு விட்டால் ஒரு உடம்புக்குள்ளே 2 ஆத்ம சக்தி இருந்து இயக்குவதை போல நம்மளை அதிவேகமாக வைக்கும். எப்படி? ஒரு குழந்தை ஜனனமான பிறகு ஒரு தாய்க்கு 5 மாதத்துக்கு பிறகு ப்ரெஷர் பாயிண்ட் கூடுது. எங்கேருந்து கூடுச்சு? உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அதிர்வும் கருவினுடைய அதிர்வும் இவனுடைய அதிர்வுகளும் சேருகிற பொழுது ப்ரெஷர் பாயிண்ட் கூடுது. அதனால தான் தலை சுத்து, ஆயாசம், படபடப்பு, உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அது வயிற்றுக்குள்ளே ஏற்படுது. ஆனால் இந்த தேவதைகளுடைய சில ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல் இந்த உடலில் இருக்கும் பொழுது உடம்பில் ஒரு வலி, நோய் இருப்பது போன்ற ஒரு சோர்வு, தன்மனம் இல்லாமல் வித்தியாசமான மனோநிலைகளை கொடுப்பது, ஹார்ட்பீட் தன்மையை ஸ்பீடாக அடிக்க வைப்பது, அந்த அழுத்தம் இருக்கும் பொழுது வலி வேதனைகளை கொடுப்பது, இவைகளெல்லாம் அதிலே இருக்கும். அதனால் அந்த தேவதை சக்தியை தனிப்பட்ட ஒரு பீடமாக ஆக்கி உடலை விட்டு பிரித்து வணங்குவதே மிகவும் மெய்யானது. காரணம் சொல்லலாம். மூணே முக்கால் ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக நிறைய மனவேதனைகளும் போட்டி பொறாமைகளும் அடைந்து நிறைய நஷ்டத்தை அடைந்தீர்கள். ஆனால் இப்போ ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருளை எடுப்பதற்கு 6 மாத காலம் ஆகும். 4.5 மாதத்தில் சம்மந்தப்பட்டவரை உன்னை பேச்சுவார்த்தைக்கு வச்சு அதை சம்மதிக்க வச்சு உனக்கு நான் அந்த இடத்தை பெற்று தந்திருக்கிறேன். அதற்கு பின்பு சென்னையில் புதுமையான ஒரு தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கித்தார். உன் இடத்துல உங்கள் தாத்தை வீட்டு இடத்துல 3 பேர் பங்குக்குறியில் 2 பேர்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர்களில் ஒருத்தன் வித்தியாசமான ஒரு மனநிலைகளை பெற்று உங்களுக்கெல்லாம் கேடு செய்யணும்னு சொல்லி மந்திரவாதிகளை பார்த்து சில தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தீய சக்திகளையும் விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சுட்டார். அதே மாதிரி மூத்த மகன் கடமைக்கு கல்லூரிக்கு செல்வான். ஆனால் கல்வியிலே ஞானத்தை பெறக்கூடிய சக்தி அவனுக்கு குறைவு. அந்த சக்தியை இன்னிருந்து கொடுத்து அவனை கல்வியில் பெரியவனாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. இன்னொரு மகனை சினிமா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அவனை நம்ம உயர்வாக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு பிறகு. கால் ஒன்று கர்மசாமிக்கு கூப்பிடுங்க. வேற என்னப்பா வேணும்? இத்தனையும் தந்து உன்னை வெற்றியாக்குதேன். இன்னொரு வீடும் கட்டத்துக்கு வழிவகுத்து தாரேன். உன்னுடைய மனைக்குள் வந்து இறங்கி பூரணமான சக்தி செல்வத்தை கொடுக்குறேன். பார்ப்பாங்க. கர்மசாமிக்கு கல்வியை பெறுவாய் முருகா என்று சொல்லக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் மனக்குழப்பமும் நீ இருக்கிற கம்பெனிக்குள்ளே இருக்கு. ஆனால் உனக்கு நிகராக மற்றொருவர்களை எடுத்து இப்போ உன்னை வந்து கண்டுக்கிடாமல் நீ போனால் போகட்டும்ங்கிற நிலைமையில் வச்சுருக்கிறாங்க.
அவங்களா போக சொன்னால் பணம் கேட்கணும், நீயா போனால் பிரச்சனைன்னு விட்டுறலாம்னு சொல்லி அப்படியே மந்திரம் போட்டது மாதிரி பேசி உன் மனத்தை திருப்பி உன்னை வெளியேற்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். காலம் இன்னும் 2.25 மாதங்கள் அந்த இடத்தில் பணி செய்வாயாக. அடுத்து ஒரு கம்பெனியில் உனக்கு வேலை போட்டு வெற்றியாக்கி தரேன், புதிய வீடு கட்டி வாழவும். வேறு என்னப்பா வேணும்? செல்வங்கள். அதே ராம்நாட்டு பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பையனை பற்றி யார்? பிள்ளையா? என்ன பிள்ளைப்பா? வாங்க பையனை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் நான் கருப்புசாமி இருக்கிறேன், என் தங்கை காளியும் இருப்பாள். இப்போ 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே நீ பார்க்குற தொழிலில் இருந்து மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தொழிலும் அமைஞ்சு இல் வாழ்க்கையும் அமைச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? ரொம்ப எட்டி இருக்கக்கூடாது. என்ன வேணும் வேற? வர வச்சு தானே ஜெயிச்சுவான். நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு கடலூர் பகுதி, கடலூர் கடலூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்குமா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் நல்ல காலில் விடல நீ. அங்காள பரமேஸ்வரி எங்கம்மா இருக்கா? அங்கே போய் கும்பிட்டுருக்கியா? பக்கத்தில் சிவபெருமான் வரார, சிவன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. வா. உன் பிள்ளையினுடைய அம்சத்தை எடுத்து பார்த்தேன். சனி பகவானுடைய தொல்லை இப்பொழுது 3 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளை உன்னுடைய சொல்லை மீறக்கூடிய அளவுக்கும் உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட மனதோடு திருமணத்துக்கு குழப்பமான வார்த்தையையும் சொல்வாள். சொல்லியிருக்காளா? அவன் மனதுக்குள்ள வேறொரு பாதம் வளர்ந்திருக்கு என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. காலம் அந்த பிள்ளையினுடைய மனதை மாற்றணுமா? அவள் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சுக்கணுமா? உங்கள் இஷ்டப்படி கொண்டு வரணும். இந்தா 3 முறை என்னை பார், மாறி விடுவான். கர்ப்பசாமிக்கு கடலூர் பகுதி தாத்தா பேரன் மகா. கால் வந்துட்டு வரலாம். சொக்கேஸ்வரா சொக்கேஸ்வரா சொக்கேஸ்வரா. நீங்கள் வந்து உட்கார்ந்தோன்ன மாரியம்மன் ஒரு தெய்வம் வருத, எங்கப்பா இருக்கு? இருக்கு. என்ன பக்கத்தில் வாங்க. இந்த மகனுக்கு பிறப்பிலேயே இந்த மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த மனநிலைகள் மாறுமா? அவன் தெளிவான மனிதனாக மலர்வானா அல்லது இறுதி வரை இப்படித்தான் இருப்பானா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் நோட்டுவா. ஓகே. 1.25 ஆண்டில் இவன் தெளிந்த மனம் படைத்தவனாகவும் 4 மனிதர்களைப் போல் பூரணமான அறிவுடையவனாகவும் மலர்ந்தான். பக்கத்தில் வாடா. இவனுக்கு தொழிலும் அமையும், கல்யாணம் நடத்தார். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள மாந்திரிகத்தால் செய்வினைகள் நடந்து ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். அவைகளையெல்லாம் மாற்றி புனிதமாக வாழ வச்சா போதும்ல. வேற
தீர்த்து தாரேன், கையில் பணம் கொடுத்துருக்கேன், எல்லாம் வெற்றி ஆகிடும். கர்மசாமிக்கு அதே கடலூர் எல்லை என்னுடைய சொத்துக்கள் சொந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க யாரு? என்னம்மா சொத்து? அதில் என்ன இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எதுவும் இருக்கா? எங்கே வச்சுருக்கே டாக்குமெண்ட்டெல்லாம்? காலில் விட்டாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு நான் போகும்பொழுது மெயின் ரோட்லேருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சிவாலயம் தெரியுது. எங்கப்பா இருக்கு? சிவன் கோயில் இருக்கா? உங்கள் ஊருக்கு உள்ளே போய் பார்த்தேன், முனீஸ்வர சுவாமி அந்த எல்லைக்குள்ளே இருக்காரா? ஆமாம். அதே மாதிரி அங்கே கருப்பசாமியை எடுத்து வச்சு கும்பிடக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த ஊருக்குள்ள. கால்வன் கிணத்தடி ஓரம் முடிச்சிடலாமா? சரி வாங்க. மூன்றாண்டு காலங்களாக நீங்கள் நடத்தி வரக்கூடிய பிஸ்னஸில் நிறைய லட்சங்கள் பண நஷ்டமும் சில பேர்களால் ஏமாற்றமும் மன வருத்தப்பட்டிருக்கீங்க. சட்டப்படி சில வழக்குகள் தொடருமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் அடமானமாகி மீட்ட முடியாத மனநிலைகள் தோன்றுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. காலம் சொல்லலாம். வரலாம். இந்தா ஐப்பசி மாதத்திலிருந்து வருமானம் பெருகும், கடன்கள் தீரும், பிஸ்னஸை தொடர்ந்து வெற்றியாக்கித்தாரு. வேற என்னப்பா வேணும்? அடுத்த உத்தரவில் பிள்ளைங்களை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு சீர்காழி எந்த இடம்? சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன். கண்ண முடுங்க. ஊருக்கு போகிறவங்கள இடது பக்கம் அம்மன் கோயில் இருக்கா, தாண்டி போகிறவங்கள சட்டநாதர் சுவாமி கோயில் இருக்கா, உள்ளே வரலாம். என்னப்பா வேணும்? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். 3 பிரிவாக உன்னுடைய குடும்பம் பிரிந்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கு. நிறைய கடன்களும் மனவேதனையும் அடைந்து தேவையில்லாத பகைமையை உருவாக்கி குடும்பம் குழப்பமாகிருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர யாரும் செய்வனை மந்திரங்கள் செய்யவில்லை. ஆனால் இந்த நிலைகள் மாறுவதற்கு தை மாதம் 20ஆம் தேதி வரை காலங்கள் இருக்கு. எந்த ஆபத்தெல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? ஐஸ்வர்யமாக்குத. எஸ், ஜெயிக்கலாம். கர்மசாமிக்கு சரி, கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்? படிப்பை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கல்வி வெற்றிகரமாக நடக்கும். கடல் கடந்து சென்று செல்வாக்கு கூட இருக்கும். போதுங்களா? இந்த வச்சுக்க. நல்லா கர்மசாமிக்கு கால் உண்டு. திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமாங்க. அப்படி நில்லு காக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 வருடங்களுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்தில் பரிதாபமாக இறந்தது யாருப்பா? ஏண்டா இறந்தான்? தப்பு தானடா அது. விதியே தப்பு. பரிதாபமாக போயிட்டானா. அவன் உயிர் உன் வீடுகளை வருதுடா. அதான் ஒன்று நான் கேட்டப்பா. கால் ஒன்று. கர்மசாமிக்கு இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போனேன். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் நீங்கள் எடுத்து கும்பிடுவீங்க. ஆனால் அந்த தெய்வம் ஓராண்டு காலமாக எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் வந்துருச்சு. அதுக்கு எங்கள் உறவினர்களும் சில பேர்களும் போட்டி போட்டு எங்களை பேசி
அந்த சாமியை கெட்டிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எங்கள் உள்ளத்தில் இருக்குது சாமி. அதிலிருந்து எங்கள் வீட்டுக்குள்ள கஷ்டமும் பண நஷ்டமும் உடல்நிலை சரியில்லாத துயரமும் எங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தால் அந்த சாமி கட்ட அவுத்தும் விடணும், எங்கள் வறுமையும் தீக்கணும்னு கட்டுவதற்கு காலம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அதனால் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் மந்திர தந்திர செய்வனைகள் கிடையாது. விதி விளையாடுகிற பொழுது திரு தெய்வமும் விலகி நிற்கும் என்பது விதியாகும். அந்த தேவதையை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன், உங்கள் கடனை தீர்க்கிறேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தருவேன். 6 மாத காலம் அவகாசம். கல்யாணத்தை பற்றி இப்போ பேசக்கூடாதுன்னு சாமி சொல்லிட்டாரு. பொறுமையாரு, நான் முடிச்சுட்டேன். போய்ட்டுவான் வாமா நீ. கர்மசாமிக்கு ஓராண்டு காலங்களாக மனநிலையே குழம்பி போய் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இரவில் உறக்கம் வருவதில்லை. நிறைய செல்வங்களை இழந்து தொழிலால் நஷ்டப்பட்டு சில நண்பர்களால் ஏமாந்து உன் குடும்பம் அவமானப்பட்டது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. மகாபாரதத்தின் கண்ணா, என்னப்பா வேணும்? வேற உன் கடனை தீர்த்து தரும்படி மேலேருந்து உத்தரவாயிடுது. வெற்றி மேலே கொடுப்பா. உன் பேர் என்னடா? கண்ணை முடிக்காங்க எல்லாரும். சாமியை கூப்பிட்டு பார்க்கலாம். வெரி குட். இந்தாடா, இன்னையிலிருந்து உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும், உன் கடன் தீரும். 9 மாதங்களில் மகிழ்ச்சியோடு என்னை காண்பாய். சிந்தாம சிதறாம வச்சுக்கா. விளக்கத்தை சொல்லிவிடுங்க மாலைக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு பத்ராட்சலம். பெங்களூருக்கு அந்த பக்கம் பத்ராட்சலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஊரை? பலுக்கே பங்காரன கோதண்டபாடி பலுக்கே பங்கார நயன. யாரு? பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பத்ராட்சல ஸ்ரீ ராமதாஸ் சுவாமி கீர்த்தனைகளை 32 கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். அதில் இது ஒன்று. பத்ராட்சலமா உனக்கு? பத்ராவதி தான். அதான் பத்ராட்சலம் என்பது பேர். நீ யார்? அவங்க யாரு? அப்படியா? கால் இருக்கா? என்னப்பா? கல்யாணமா? யாருக்கு? கண்ணை முடிக்காமா? கண்ணை முடிக்காமா? அவா இருக்கட்டும், நீ மட்டும் கால் வந்துட்டு வா. அமைதியார் அங்கே இரு. நான் அங்கே இருந்து சொன்னால் அர்த்தம் 1000 இருக்கும். உனக்கு தெரியுமா? நான் கொண்டு போகக்கூடிய கனியை உன்னால் சுத்தமாக கொண்டு போக முடியாது. உண்மையா இல்லையா? ஆ, எப்படி கொண்டு போக முடியும்? உன் பொண்ணாங்க ஏன் வெளியில் இருக்கா? கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதனால தான் உன்னை அங்கே தள்ளி இருக்க சொன்னேன். புரியுதா உனக்கு? மண்டையில் இருக்கலாம் இருக்கிறான். நீ போய் கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்கா. சுவாமி தம்பி வா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். முருகப்பெருமான் பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்க? ஆறுமுகம்னு பேர் வைக்கணும். பிறக்கிற பிள்ளைக்கு இந்த சுண்டு விரலில் 1/2 இன்ச்சு அளவுக்கு இன்னொரு விரல் முளைச்சிருக்கும். அதுதான் அடையாளம். டயரில் எழுதி வச்சுக்கா. ஆறுமுகம்னு பேர் வச்சுக்கா. பட்டணத்து மாப்பிள்ளைக்கு பெங்களூரு பொண்ணு. அந்த காலத்தில் உள்ள பாட்டு, சிவாஜி சார் பாட்டு. கர்மசாமி
என் கடனும் தீரணும், என் புருஷனும் திருந்தணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க கால் வந்துட்டாங்க. இப்போ அவன் திருந்துறான்னு திருந்தாம போன வந்து நமக்கு ஆமாம் நல்ல காலில் விடலை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கர்நாடகா பகுதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியில் விநாயக பெருமான் தெரியுதாரே, பிள்ளையார் இருக்காரா? அதை தாண்டி அந்த முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு, முனீஸ்வரர் இருக்கார், பார்த்தேன். ஆனால் இப்போ 6 ஆண்டுகள் காலமாக ஒரே வீட்டுக்குள் தனித்தனிமையாக மனம் வந்து வாழ்வதை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கணவனுடைய மனம் திருந்தி, மன அழுத்தம் இல்லாமல் அவர் திருந்தி வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் உன் உள்ளத்தில் கால் வந்து திருத்தி கொடுன்னு உத்தரவு சொல்லிடுவோம். உன் வீட்டுக்காரனுடைய மனசு மாறும், உன்னோடு இணைந்து வாழ்வான், அவன் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் தீரும், உன் கடனையும் தீர்த்து ஐத்துரியமாக வாழ வச்சா போதுங்களா? இந்த நிறைய தொழிலையும் தார வெற்றியும் தார. வேற என்ன வேணும்? அதை சொல்லதுக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது. ஏன் அவசரப்படுறேன்? ஐபிஎஸ்சில் சொல்லுதை வாங்கிக்க. அப்போது அதுக்கு பணமும் தாரேன், வாங்கியும் தாரேன். அதே பெங்களூர் எல்லை என் பையன் வேலை விஷயமாக எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பையனுடைய மகனுடைய வேலை விஷயமாக தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்னப்பா வேலை பார்க்குறான்? வாங்க கால் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய முன்னோர்களுடைய போட்டாவை வீட்டில் போட்டிருக்கீங்கள, சாமி போட்டாலாம் எங்கே உள்ளே வச்சுருக்கீங்கள, போன உடனே செத்தவங்க போட்டா கிடக்கு, கால் விட்டுவான். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான், ஒன்றும் தப்பு இல்லையே, நியாயம் தான். என்ன வரலாம். உன் வீட்டுக்குள்ள பக்கத்தில் பார்த்தேன் முனீஸ்வர சாமி வராரு, இருக்கிறாங்க, டங் டங்கு டங்குன்னு நடக்கிறாரு, அந்த சத்தமெல்லாம் கேட்கும். 6.25 மாதங்கள் உன் பையனுடைய வேலைக்காக கடின முயற்சிகள் நடக்கிறது. அவனுக்கு அந்த வேலையை நிரந்தரமாக அவனுக்கு அந்த ஆர்டரை போட்டு அவனை வாழ வச்சுருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த வழக்கு தீரத்துக்கு 1.25 வருஷம் ஆகும். ஆனால் உன் பக்கத்தில் குற்றம் இல்லை, உனக்கு நீதியை நிலைநாட்டி வெற்றி அடைய வைக்கிறேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன், அடுத்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி தரேன். நல்லா இருக்கு. இன்னொரு பொம்பளை உங்ககிட்ட பழகுவா, எடுத்து வாய்த்தனமாக மாட்டிக்கிடாதப்போ. கர்மதாமிக்கு உண்மையை சொல்லணும்ல பிள்ளை, கர்மதாமிக்கு என் பிள்ளை கல்யாண விஷயத்தில் எனக்கு மனக்குழப்பம் இருக்குது, வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாருக்கு? எந்த பிள்ளை? எங்கே இருக்கு அந்த பிள்ளை? அவள் கல்யாணத்துக்கு சம்மதிக்காளா? போன மாதம் வர வந்துச்சு, ஓகேன்னு சொல்லியிருக்கா. பட் அந்த மாப்பிள்ளை பிடிக்கிறாங்க, அவங்களும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தான் வந்துட்டு வா, உன் பிள்ளை போய் சொல்லுதானே நீ என்கிட்ட போய் சொல்லு. உனக்கு பெங்களூராமா? யார் இது? கண்ண முடி உட்காரு, கேட்டு பார்க்குறேன். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எதுவும் சொல்லியிருக்கீங்களா? சரி, ஒரு குறை இருக்குன்னு சாமி சொல்கிறாரு. கல்யாணம் முடித்தவொடனே அங்கே ஒரு தங்க பொட்டு எடுத்து போட்டுருவியா? உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன், இருதார யோகம் உள்ள பிள்ளை, புரியுதா உனக்கு? அதனால் அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ணி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் பங்குனி மாதம் கல்யாணம் நடக்கும். அதுவரை நிதானமாக இருக்கணும். அதுக்கு இடையில் அவள் கல்யாணத்துக்கு ஒரு தடவை சம்மதித்து பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது வேண்டாம்னு சொல்லிடுவான். அதனால் பங்குனி மாதம் வரை பொறுமையாக இரு, எல்லா நிலையிலையும் மாற்றித்தாரேன். கால் வந்துடுவான். கர்மதாமிக்கு வேற என்ன வேணும்? கடன் தீர்த்து தாரேன். இங்கே பெங்களூரில் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கியா? கேரளாவிலேருந்து உனக்கு பரிசு கிடைக்கும், வாங்கிக்கா. சந்தோஷம். கர்மதாமிக்கு, கர்மதாமி எங்கள் வீடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க,
என் வீடு பிரச்சனையாக இருக்குது, வச்சிருப்பேனா விற்றுருவேனா? என்னடா வீடு என்னடா பிரச்சனை? ஆ, வாய் திறந்து பேச பார்ப்போம். வீட்டு டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு இன்னொரு இன்னும் அவசரப்பட்டு தான் காலில் விழுந்தேன். உன் மனத்தை சாமிகிட்ட கொடுக்கல. ஒரு ஜூஸ் வாங்கிட்டு ஓகே, காது கேட்காதா? மாதுளை ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனவேதனை நடக்கு. அதுக்கு கிரகங்கள் காரணமா இல்லை நாங்கள் ஒருத்தரை வந்து சந்தேகப்படுறோம், அவங்களால எங்களுக்கு எதுவும் செய்வன நடந்திருக்குமான்னு உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? அப்படி ஒன்றும் நடக்கிற போ, காலில் விட்டுவா. மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி என்ன? கஷ்டப்பட்டால் எவனாவது பிடிக்காதவன் செய்வனை வச்சுருப்பான், இதானே? அப்போ அவன் வைக்கலைன்னா நீங்கள் அவனை நினைச்சது பாவம் தானே? இன்னொருத்தர காலில் விட்டுவா, ஆத்திரக்காரா. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்குரிய உரிமை ஆவணமாகிய பத்திரம் இன்னொருத்தர்கிட்ட லாக்காக இருக்கு. அதில் உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் பணம் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த டாக்குமெண்ட்டும் அந்த வீடும் உங்களுக்கு உரிமையில் குழப்பம் வரும் என்று உத்தரவு இருக்குது. அதை எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றி வாங்கித்தாரேன். வீட்டுக்குள்ளே அமைதியை நிலவ வைக்க. வேறு என்னடா வேணும்? உடல்நிலையை மாற்றுவோம். பொறுமையாயிரு, ஜெயிச்சிட்டார். நல்லா. கர்மசாமிக்கு என் இடம் ஒன்று கோர்ட்டில் கிடக்கு, அது நான் ஜெயிப்பேனா இங்கே எதிரி ஜெயிப்பாளா? கால் ஒன்று சொல்லலாம். நீ ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிக்க வச்சிருவேன். ஆனால் உன் எதிரி அந்த இடத்த உன்னை அனுபவிக்க விட மாட்டான். நீதி உன் பக்கம் கிடைக்கும், அந்த இடம் உன் உரிமையாக மலரும். ஆனால் உன்னுடைய எதிரி அந்த இடத்தை உன்னை அனுபவிக்க விட மாட்டான். அப்போ ஒரே ஐடியா, நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் வந்த உடனே அந்த ஆர்டரை என்கிட்ட கொண்டு வரேன். அற்புதமான ஒரு சிறந்த வியாபாரியை வர சொல்லி பக்குவமாக நான் விற்று தந்துடுவேன். உனக்கு பணம் கிடைக்கும், சாதிச்சிடலாம். கால் ஒன்று. கர்மசாமிக்கு உன் பையன் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், இந்தியாவில் சில நாட்கள் பணி செய்யட்டும். அந்த கல்வியை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன், கவலைப்படாமல் ஜெயித்துடலாம். கர்மசாமிக்கு மூத்தவர் வெளிநாட்டுக்கு போண்டாங்களே. கர்மசாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர் என்னப்பா அவங்க ஊருக்கு போன தனி செங்காடும் செம்மண்ணுமா இருக்கு. உங்கள் ஏரியா அப்படி உள்ள இடம் தானா? அங்கேயும் முனீஸ்வர சாமியெல்லாம் வருவாரா? இருக்கார். சரி, கால் ஒன்று சொல்லலாம். இங்கே யார் இருக்கா? முனீஸ்வர சாமியில் கரெக்டாக இருக்கார். ஒரு காசு வெண்ணி கொடுங்க. ஆமாம், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த ஜனன பாக்கியம் தை மாதத்திலிருந்து தோன்றும். வெற்றிகரமாக அந்த குழந்தைக்கு நானே பெயர் சூட்டுவேன். இந்தாப்பா. கர்மசாமிக்கு கடன்பட்டு வேதனையுடன் வந்த மகன். ஆந்திராவில் எங்கடா இருக்குது? கால் ஒன்று வரலாம். இல்லை வரலாம். தேவையில்லாமல் எதிரிகளின் எண்ணிக்கையை பெருக்கி வைத்திருக்கிறாய், புரியுதா? அவசியமில்லாத சண்டை, போலீஸ் கேஸ் வரக்கூடிய அளவுக்கு விதியும் நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் வார்த்தைகளை குறைப்பது நன்று. உன் கடனை சேர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? அதில் தான் அடிமுடியும் போலீஸ் வழக்கும் வரும். பொறுமையாக இரு. எந்த வழக்கு இல்லாமல் மீட்டி வெற்றியாகி தரேன். 2 நாள் ஆகாது, 1 மாதம் ஆகிடும். நீ எதுவுமே பேசாமல் என் மேலே பார்த்து போட்டு உட்காரு. வீடு வந்து சார் ஓடு. கர்மசாமிக்கு
சிவகங்கை சிவகங்கை. சிவகங்கை பற்றாளர் சிவகங்கை. ஏய் சாப்பிட்டு போனோம் தம்பி, தம்பி சாப்பிட்டு போனோம், பட்னியாக போகக்கூடாது, மகா குற்றம் அது. சிவகங்கை டிரைவிங் ஸ்கூல். யாரெல்லாம் வந்தீங்கப்பா?